வணக்கம். ஜேசிப் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஆள் நடமாட்டம் இல்லாததாக காட்டுக்குள் களமிறங்கிய போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. காட்டுக்குள் ஒளிந்திருந்து சமைத்து உண்ட மர்ம நபர்கள் செய்த செயல். வயலொன்றில் சடலமாக மீட்கப்பட்ட என்பிபியின் இளம் தவிசாளர். இறுதி ஊர்வலத்தில் தோளில் பிரேதப்பட்டியை தூக்கிச் சென்ற அமைச்சர். இணையத்தில் வைரலாகும் சம்பவம். திடீரென்று ஊருக்குள் புகுந்தது காட்டு யானை. நின்றிருந்த பேருந்து மீது தாக்குதல். வெளியானது முழு விவரம். யாழ் பிரபல பாடசாலைக்கு வந்த அமைச்சர் கடும் கோபத்துடன் வெளியேறிய சம்பவம் பதிவு. நினைவுக்கல்லை திரைநீக்கம் செய்யவும் மறுப்பு. நல்லூர் மாவீரர்களின் நினைவாலயத்துக்குள் திடீரென்று நுழைந்த பௌத்த பிக்கு. மாவீரர்களின் பெயரை வாசித்து படங்களையும் பார்த்த காட்சிகள் வைரல். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்லியல் பதாதைகள் நீக்கம். அனுமதி பிரச்சினை உயர்வு. தொடர்ச்சியான பிரச்சினைகள் உருவாகும் கிழக்கு மாகாணம். தமிழர்களின் குரல்களை ஒடுக்க விரும்புவோர் கொழும்புக்கே திரும்பிச் சென்று விடுங்கள். பிரம்டன் நகர மேயர் சூளுரை. திடீர் வானிலை மாற்றம். இயற்கை அனர்த்த நிலையத்தின் அவசர தகவல். வடக்கை தாக்கப் போகும் பாரிய சூறாவளி எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். ஜால சரணாலயத்தின் கோனகன் ஆரா பகுதியில் போலீசாரால் 4 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 3 பெரிய அளவிலான கஞ்சா செடிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையின்படி அந்த இடத்தில் இருந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகளும் 50 கிலோகிராமுக்கும் அதிகமான உலர்ந்த கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள் 5 ஏக்கர் 3 ஏக்கர் மற்றும் 2 ஏக்கர் நிலத்தில் சட்டவிரோதமாக கஞ்சா செடிகள் பரவியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சோதனையின் பொழுது 3 செடிகள் நிறைந்த தோட்டங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை கோமரங்கடவல பிரதேச சபை தவிசாளர் 2 தினங்களுக்கு முன்னர் அவரின் வயலில் சடலமாக மீட்கப்பட்டார். தன்னுடைய வயலுக்கு காவல் காப்பதற்காக வீட்டில் இருந்து புறப்பட்டுச் சென்ற தவிசாளர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்ட அவரின் குடும்பத்தினர் வயலுக்கு சென்று தேடிய போது அவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சடலமாக மீட்கப்பட்டவர் அண்மையில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் கட்சியில் போட்டியிட்டு கோமரங்கடவல பிரதேச சபை தவிசாளராக அதிக வாக்குகளை பெற்று தெரிவானவர் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த தவிசாளருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் கந்துநெத்தி அவருடைய பிரேத பட்டியை தூக்கிச் சென்ற காட்சிகள் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. தென்னிலங்கையில் திடீரென்று வந்த யானை செய்த செயல் வைரலாக பரவியுள்ளது. குப்பை தொட்டியில் குப்பை சாப்பிட வந்த யானை யாத்திரைக்காக வந்த பேருந்தை மோதி உள்ளது. 1 மணி நேரத்துக்கும் அதிகமாக குறித்த பகுதியில் நின்ற யானை புதிதாக கட்டிய விகாரை மதிலையும் மோதி உடைத்துள்ளது. துறவி ஒருவரால் வீடியோ எடுக்கப்பட்டு அது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியுள்ளது. மேலும் அண்மை காலமாக காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதை அடுத்து தம்பலகாமம் பிரதேச முள்ளிப்பொத்தானை ஈச்சநகர் கிராமத்தில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானை அந்த பகுதியில் உள்ள வீடொன்றின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. குறித்த காட்டு யானை வீட்டு காணிக்குள் செல்வதை காணொலி மூலம் அறிய முடிகிறது. குறித்த பகுதியில் ஈச்சநகர் குளத்தை அண்டிய பகுதியூடாக காட்டு யானைகள் வயல் நிலங்களை உடர்த்து அட்டகாசம் செய்து வருவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். நீண்ட காலம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட யாழ் மத்திய கல்லூரி நீச்சல் தடாக புனரமைப்பு பணிகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்கின்ற குழப்பத்தின் காரணமாக ஆரம்ப கட்ட நிகழ்வில் வைக்கப்பட்ட நினைவுக்கல்லை திரைநீக்கம் செய்ய மறுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியேறியுள்ளார். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி நீச்சல் தடாக புனரமைப்பு பணிகளின் ஆரம்பகட்ட வேலைகளை முன்னெடுக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே நேற்று கல்லூரிக்கு விஜயம் செய்த நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் 2012ஆம் ஆண்டு ஆழம் கூடிய டைவிங் நீச்சல் தடாகம் யாழ் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. சில வருடத்தில் குறித்த நீச்சல் தடாகம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் மீள குறித்த நீச்சல் தடாகத்தை புனரமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் நேற்று குறித்த கல்லூரிக்கு விஜயம் செய்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நீச்சல் தடாகத்தை பார்வையிட்டதோடு டைவிங் நீச்சல் தடாகம் என்ற போது ஒரு குறிப்பிட்ட அளவானவர்களை பயன்படுத்துவார்கள் என்றும் அதே நேரம் சாதாரணமான ஆழம் குறைந்த நீச்சல் தடாகமாக இதை மாற்றினால் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துவார்கள். பொது நிதியில் செய்யும் போது அதிக அளவிலானோருக்கு அது நன்மை அளிக்கும் என்று முடிவெடுத்து அவ்வாறு செய்யலாம் என்று யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டது. குறித்த முயற்சிக்கு யாழ் மத்திய கல்லூரி மட்டத்தில் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு என்று இருவேறுபட்ட நிலைப்பாடு காணப்பட்டது. இந்நிலையில் மத்திய கல்லூரிக்கு அமைச்சர் சென்றபோது தன்னுடைய நிலைப்பாட்டை அங்கு தெரிவித்த போது உள்ளவாறு புனரமைத்து தருமாறு ஒரு தரப்பும் சாதாரண நீச்சல் தடமாக மாற்றி புனரமைத்து தருமாறும் ஒரு தரப்பும் கூறியதால் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. மேலும் பாடசாலை அதிபர் உள்ளிட்ட சில அமைச்சரை
திரைநீக்கம் செய்யுமாறு வலியுறுத்தி கேட்டபோதும் அமைச்சர் அதை மறுத்துள்ளார். பாடசாலை மட்டத்தில் ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டிய பிற்பாடு அதற்கேற்றவாறு புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்க முடியும் என தெரிவித்து அமைச்சர் வெளியேறியுள்ளார். இதன்பொழுது அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், யாழ் மாவட்ட செயலாளர் மரலிங்கம் பிரதீபன், யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் சுந்தரமூர்த்தி என்று பலரும் இதில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் நல்லூர் மாவீரர்களின் நினைவாலயத்துக்குள் பௌத்த பிக்கு ஒருவர் திடீரென்று நுழைந்ததாக சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில், தாய் மண்ணின் விடியலுக்காக வித்தாகி போனோரின் நல்லூர் நினைவாலயத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அதேவேளை நினைவாலயத்தில் மாவீரர்களின் உருவப்படங்கள் சில பெற்றோரால் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரமுகர்களும் மாவீரர்களின் பெற்றோர்களும் உறவினர்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். தாய் மண்ணுக்காய் தம் உயிர்களை அர்ப்பணித்தவர்களுடன் மாமனிதர்களையும் நாட்டுப்பற்றார்களையும் மற்றும் பல ஆவணப்படுத்தல்களையும் கொண்டு இம்முறை நல்லூர் நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. தலைமுறைகள் கடந்து வாழும் எம் மாவீர செல்வங்களின் நினைவாலயத்திற்கு உங்கள் இளைய தலைமுறையினரையும் அழைத்து வந்து வரலாற்றை கடத்துங்கள், உங்கள் மனப்பதிவுகளை பதிந்துவிட்டு செல்லுங்கள் என ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு, வாழைச்சேனை மற்றும் பட்டிப்பளை பகுதிகளில் தொல்லியல் இடங்களை அடையாளப்படுத்தி இடப்பட்ட பதாதைகள் பிரதேச சபையால் அகற்றப்பட்டுள்ளன. குறித்த பதாதைகள் பிரதேச சபையின் எவ்வித அனுமதியுமின்றி நடப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் புத்தசாசனம், சமயம் மற்றும் கலாச்சார அறிவுகள் அமைச்சர் கினிதும சுனில் சினவி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். தொல்லியல் திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்டிடப்பட்ட இந்த பெயர் பதாதைகள் எவ்வித அனுமதியுமின்றி சிலரால் அகற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற சம்பவங்கள் 4 இடங்களில் பதிவாகியுள்ளதாக தமக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டதாக அமைச்சர் சுனில் சினவி குறிப்பிட்டார். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவங்களின் பின்னணியில் அரசியல் உள்ளதாகவும் பொதுமக்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை அரசாங்கம் உணர்வதாகவும் அமைச்சர் கினிதும சுனில் சினவி சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய மனைவிக்கு வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய ராஜ்யத்துக்கு விமானத்தில் சென்று 1.66 பில்லியன் பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை தொடர்பில் குற்றப்புலனாய்வுத் துறையினர் சுமார் 50 பேரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பில் விசாரிக்க ஐக்கிய ராஜ்யம் சென்ற சிஐடி குழு அங்குள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் 4 அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டது. மேலும் அந்த குழு நாளைய தினம் இலங்கைக்கு வர முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக வந்த பின்னர் அறிக்கை தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வுத் துறையின் அதிகாரிகள் குழு நாளை நாட்டுக்கு வந்த பிற்பாடு விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் சிறந்த விளக்கத்தை வழங்க முடியும் என்று சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சட்டக்குழுவிடம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன அழிப்பு என்பதை இடம்பெறவில்லை என்பது போன்று சித்தரிப்பதற்கும் வரலாற்றை அழிப்பதற்கும் தமிழர்களின் குரல்களை ஒடுக்குவதற்கும் விரும்புகின்றவர்கள் கொழும்புக்கே திரும்பிச் சென்று விடுங்கள் என்று பிரம்டன் நகர மேயர் ஃபட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரம்டன் நகரம் தமிழீழ விடுதலை புலிகளின் புலிக்கொடியை அங்கீகரித்திருப்பதோடு அதற்கான பிரகடனத்தை பிரம்டன் நகர மேயர் பட்ரிக் பிரவுன் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைத்தார். அதற்கமைய நவம்பர் மாதம் 21ஆம் தேதி தமிழீழ தேசிய கொடி நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி உலகத் தமிழர் உரிமைக்குரல் அமைப்பினரால் நேற்று முன்தினம் பிரம்டன் நகரில் நடத்தப்பட்ட தமிழீழ தேசிய கொடி நாள் நிகழ்வில் கலந்து கொண்ட பிரம்டன் நகர மேயர் பட்ரிக் பிரவுன் உரை நிகழ்த்திய பின்னர் புலிக்கொடியை ஏற்றி வைத்தார். அவர் தன்னுடைய உரையிலேயே இவ்வாறு மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அனர்த்த முன்னெச்சரிக்கை நிலையமானது அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் பலத்த காற்று, பலத்த மழை மற்றும் கொந்தளிப்பான கடல் பிராந்தியங்கள் தொடர்பில் எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை பொதுமக்களுக்கு வெளியிட்டுள்ளது. வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பயணிக்கும் நெடுநாள் மீன்பிடி படகுகளுக்கும் நாட்டைச் சூழவுள்ள ஆழமற்ற கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற சமூகத்துக்கும் மிகுந்த அவதானமாக இருக்குமாறும் அந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.